அவர் வழக்க சொன்னால் நானும் வழக்க சொன்னேன், அவ்வளோதான். வேற எந்த பேச்சும் இல்லை. எல்லாம் பொய் 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 பொய். போக போக தெரியும். இருக்கலாம். நேற்று அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாள், என்னுடைய துணையாருக்கு பிறந்த நாள், 77வது ஆண்டு பிறந்த நாள். அதற்காக அவங்க குடும்பத்தோடு வந்தாங்க, வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அவரும் வழக்க சொன்னால் நானும் வழக்க சொன்னேன், அவ்வளோதான். வேறு எந்த பேச்சும் இல்லை. வணக்கம் வணக்கத்தை வரவேற்றது, இந்த வணக்கம் அந்த வணக்கத்தை வரவேற்றது, அப்படிதானே? அது தவிர வேறு எதையும் நாங்கள் பேசவில்லை. நேற்று சந்திச்சதுனால சமாதானம் ஏற்பட்டதாக செய்தி நிறைய வெளியிட்டு, அதெல்லாம் பொய்யான செய்திகள், எல்லாம் பொய்யான செய்திகள். பொய் 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 பொய். எல்லாம் பொய் 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 பொய். போக போக தெரியும். என்னுடைய தனிச் செயலர் மற்றும் ஊடக தொடர்பாளர் சாமிநாதன் மற்றும் எனக்காக பணி செய்பவர்களை மிரட்டி எனது வேலைகளை எல்லாம் எனக்கு எதுவும் செய்யக்கூடாது என்று அவருக்கு கொலை மிரட்டல், அவருடைய குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல் வந்திருக்கிறது. அதற்காக டிஜிபி அவர்களிடம் புகார் மனு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அநாகரிகமான காரியங்களை ஒரு கும்பல் செய்து வருகிறது. இப்பொழுது அந்த குடும்பத்திற்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று டிஜிபி அவர்களை, காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன்.